அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்தில் நம்மளுடைய நிலங்களில் எந்த விதமான பயிர்களும் போடலைன்னா, நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கோடை உழவு. இந்த கோடை உழவு அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்ன? அதை எப்படி பண்ணணும்? அதில் என்ன கவனிக்கணும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ கோடை உழவில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன? கோடை உழவு எதுக்கு பண்ணுறோம்னா, மண்ணை பிரட்டி விடுறோம். அப்போ இறுகின மண்ணை லூஸ் பண்ணுறோம். நமக்கு ஏப்ரல் மாதம், மே மாதம் கொஞ்சம் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோடை மழை கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். வேகமாக அடிக்கிறப்ப இறுகின மண்ணை நம்ம லூஸ் பண்ணி வச்சோம்னா மேலே இருக்க பொடி மண் நகர்ந்து போயிடும். அப்போ அது கவனமாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன காரியம் பண்ணலாம்னா, நம்மளுடைய வரப்பு வந்து குறைந்தபட்சம் ஒரு 1.5-2 அடி உயரம் இருக்கிற மாதிரி வரப்பை செட் பண்ணலாம். எந்த வரப்பு? இப்போ வடக்கு உயரம், தெற்கு பள்ளம் அப்படின்னா, தெற்கு பள்ளமாக இருக்கிற இடத்துல ஒரு 1.5 அடி 2 அடிக்கு ஒரு வரப்பு போட்டுடலாம். வரப்பு போட்டு முக்கியமாக மேற்கு திசையில் பாதி, தெற்கு ஃபுல்லாக, கிழக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி வடிவில் போட்டுடலாம். போட்டுட்டு முழங்கால் உயரத்துக்கு கரை போட்டுடலாம். தினசரி ஒரு 10 அடிங்க. தினசரி 10 அடி வேலை பார்த்தா போதும். மண்வெட்டியில் அள்ளி மேலே போட்டால் போதும். சரிங்களா? ரொம்ப அதிகமாகலாம் செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அப்படி பண்ணாலே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அல்லது டோசர் வச்சு லெவல் பண்ணலாம், கரை போடலாம், இதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ 5 கொத்து கலப்பை இல்லை 7 கொத்து கலப்பையை வச்சு ஓட்டுறோங்க. ஓட்டுறப்ப எப்படி ஓட்டுறோன்னு ஒன்று அப்படி பண்ணுறோம். அல்லது கொஞ்சம் இருகல் தன்மை அதிகமாக இருக்கிற மண் அப்படின்னா வார்ப்பு இறகு கலப்பைன்னு இருக்குங்க. மோல்டு போர்டு ப்ளவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வச்சு ஓட்டும்போது மண் அப்படியே பரட்டி விடுங்க. ஒரு 1.5-2 அடிக்கு அப்படி சுற்றி விடும். அப்படி ஒரு அமைப்பு பண்ணுறப்ப என்னாகும்னா, நமக்கு இந்த மழை இதுக்கு முன்னாடி இருக்க பருவத்தில் மண்ணில் சேர்ந்த அழுகல் கிருமி, அதே மாதிரி நெமட்டோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூற்புழு, இதெல்லாமே மண்ணில் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம இதை பிரட்டி விடும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வெயிலில் இதோட சூட்டில் செத்து போக வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, மண்ணில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வைரஸ் கிருமிகள் அது சாக வாய்ப்பு இருக்குது. நமக்கு போன காலத்தில் என்ன தொல்லையை அனுபவிச்சோன்னு பாருங்கள். அதெல்லாம் இப்போ சரி பண்ணுற மாதிரி அமைப்பில் நம்ம செய்கிறது நல்லது. இதில் உழவு ஓட்டணும். உழவை முழுமையாக ஓட்டணும். கடைசி உழவு எப்படி இருக்கணும் பார்க்க? வெளியிலேருந்து பார்த்தோம்னா வடக்கு மேடு, தெற்கு பள்ளம்னா அந்த உழவோட கடைசி உழவு எப்படி இருக்கணும்? கிழக்கு மேற்காக இருக்கணும். அப்போ அங்கேருந்து வர்ற தண்ணி வந்து ஒவ்வொரு பள்ளமாக ஏறி ஏறி இறங்குற மாதிரி அந்த அமைப்பில் கடைசியாக முடிக்கணும். அது மேடு, இது பள்ளம். இப்படி போட்டுறக்கூடாது. இப்படி குறுக்க போடுறோம். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா, தண்ணீர் நின்று கிடைக்கிற கொஞ்சம் நஞ்சம் மழையில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் வந்து உள்ளே இறங்க வாய்ப்பு இருக்குது. வேருக்கான ஒரு ஈரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரிகளுக்கு உணவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோடை உழவில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயத்தில் உழவில் இது ரொம்ப முக்கியங்க. இதை பார்த்துக்கங்க. அடுத்த முக்கியமான விஷயம், வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் இந்த 5 கொத்து கலப்பை 7 கொத்து கலப்பை போட்டப்ப மண் வந்து கட்டியாக உழுகுது, கட்டி கட்டியாக நின்றுது அப்படிங்கிறப்ப ஒரு தடவை 9 கொத்து கலப்பை வச்சு ஓட்டினோம்னா அதெல்லாம் உடஞ்சி தூள் தூளாகிடுங்க. அப்போ மண் வந்து பிறண்டு கிடைக்கும். ஒரு வாரம் கழித்து செய்யலாம். உடனடியாக செய்யாமல் ஒரு வாரம் நல்ல வெயில் ஏறினதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து ஓட்டினோம்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மண்ணும் பிறண்ட மாதிரி இருக்கும், சூடு வந்து எல்லா மண்ணுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும், மண் திடமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணுறது இந்த கோடை உழவோட ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. அதே நேரத்தில் நான் திருப்பி சொல்கிறேங்க, முறையான வரப்புகள் அமைக்காமல் உழவு போட்டோம்னா இருக்கக்கூடிய அந்த மேல் மண் நகர்ந்து போக வாய்ப்பு இருக்குது. கவனமாக செய்யணும். இதில் ரொம்ப முக்கியமானது, இது பண்ணதுக்கப்புறம் இந்த கோடை மழையை பயன்படுத்தி நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? பசுந்தாள் உரங்கள் போடலாம், பலதானிய விதைப்பு பண்ணலான்னு சொன்னோம். இதை பயன்படுத்தி நம்ம போடும்போது இப்படி வளர்கிற பயிரை நம்ம வந்து ஒரு 45, 50, 55 நாளில் தேவையை பொறுத்து மடக்கி உழுதோம்னா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நாள் அல்லது 7 நாள் கழித்து ஒரு விவசாயத்தை ஆரம்பித்தோம்னா அந்த விளைச்சல் வந்து அந்த ரகத்துக்கு எவ்வளவு விளைச்சல் கிடைக்கணுமோ அந்த அளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செஞ்சு பார்க்கலாங்களா? மீண்டும் சந்திப்போம்.